மகுடம் விருதுகள் 2024 கல்வி அறிவியல் இலக்கியம்கான விருதுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததா கலைக்கான விருதுகளை பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில முதலாவதா மனம் கவர் நட்சத்திரம் ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த டிகேட் யார் இந்த விருதினை பெற போகிறார்? திரையில பார்க்கலாம். சிவகார்த்திகேயன். சின்னத்திரை வழியே வெள்ளித்திரைக்கு வந்த சின்ன ஷாருக் கான். சிட்டி முதல் பட்டி வரை இன்று இவர்தான் தமிழ் சினிமாவின் டான். குட்டி குழந்தைகள் முதல் குடும்ப தரசிகள் வரை எல்லோரும் எஸ்கேவை லைக் செய்தனர். படம் பார்த்து பரவசத்தை ஷேர் செய்தனர். குடும்பங்கள் கொண்டாடியதால் கிடைத்தது சக்சஸ். எக்ஸலேட்டரில் ஏறியது எஸ்கேவின் பிசினஸ். உச்ச நட்சத்திரத்தின் தலைப்பில் ஒரு படம், உலக நாயகனின் தயாரிப்பில் ஒரு படம். எண்ணி பார்க்காத ஏற்றம் வந்தபோதும் இவர் நம்ம வீட்டு பிள்ளை. அதனால் தடுமாற்றம் என்பது எப்பொழுதும் இல்லை. அன்று நட்சத்திரங்களின் குரலை நகலெடுத்த சாமானியன் இன்று சாமானியர்களின் குரலை பிரதிபலிக்கும் நட்சத்திரம். சிவகார்த்திகேயனின் வெற்றி சின்னஞ்சிறு கிராமங்களில் சினிமா கனவோடு திரிந்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையின் வெற்றி. அதனால் தான் ஊரே பேசுகிறது அவரை பற்றி. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மனம் கவர்ந்த நட்சத்திரம் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஃபேவரட் ஹீரோ ஆஃப் தி டிகேட் அப்படிங்கிற விருதை பெற்றுக்கொள்வதற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மனம் கவர் நட்சத்திரம் இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு நீதியரசர் திருமிகு பவானி சுப்புராயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களையும் திருமிகு கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு குஷ்பு அவர்களையும் இந்த விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு ஆளுமைகள் இருக்க இந்த இடத்துல வந்து இந்த விருதை வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திரைத்துறையே ரொம்ப சவாலானது தான். அதில் எந்த பின்புலமும் இல்லாமல் உள்ளே வர்றதுன்றது இன்னும் சவாலான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டுமே இதை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கிறது தான். ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு கொடுக்கணும் போது தான் எனக்கு இந்த விருது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா ஒரு படத்துக்கான விருது அப்படின்னும் போது அதை நான் மட்டும் அதை சொல்லிக்க முடியாது. நான் தான் இந்த படத்தோட சக்ஸஸ் காரணம்னு சொல்ல முடியாது. அது ஒரு கூட்டு முயற்சி. ஆனால் இந்த படங்கள் இங்கே ஓடும், சில படங்கள் ஓடாது. இதையெல்லாம் தாண்டி வருடங்கள் கடந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் புதுப்பிச்சுக்கிட்டு நமக்கு தெரியாத விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்று செய்கிறதுன்றது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சவாலானது தான். அதுவும் நான் சின்ன திரையில் எல்லாரையும் சிரிக்க வச்சு மட்டுமே பழக்கப்பட்ட எனக்கு வந்து இங்கே அதை தவிர்த்து மீதி எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த சவாலும் இருக்குது. இந்த 10 ஆண்டுகள்ன்றது வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் இங்கே இன்னைக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு, இந்த மேடை, இந்த விருது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆனதுன்னு தான் நினைக்கிறேன். நான் சின்ன திரையில் ஆரம்பித்தது. அப்போ அந்த காலகட்டங்களில் சேனலை மாற்றாமல் இந்த பையன் நல்லா பண்ணுறான், நம்ம பையன் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரியே பேசுகிறானே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்னை வந்து அவங்க ஃபேமிலியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு படத்தில் நடந்த மேஜிக்காக எனக்கு தெரியல. அண்ட் நியூஸ் 18 தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரியான ஒரு ஹானர் கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த மேடைக்கு நான் ஆர்த்தியை மட்டும் ஒரே ஒரு தடவை வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து திருமிகு சிவகார்த்திகேயன் ஆர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்றதையும் சொல்லிடுறேன். நான் படத்துக்கானதாக இருந்தால் என் ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ கூப்பிட்டுருப்பேன். எனக்கு பிக்கெஸ்ட் சப்போர்ட் இந்த 10 இயர்ஸ், அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் 5-6 இயர்ஸ் அத்தனை சவாலுக்கும் பக்கத்திலே நின்று பார்த்துக்கலாங்கன்னு சொன்னது ஆர்த்தி. ஸோ இந்த விருது அவங்க இந்த மேடையில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, மிக நன்றி திருமிகு குஷ்பு அவர்கள். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கும்போது. ஏன்னா ஒரு மகுடம் சுடும்போது கண்டிப்பாக அதுக்கான த ரைட் டிசர்விங் கேண்டிடேட் வந்து சிவகார்த்திகேயன். அவருடைய க்ரோத் சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம்.
ஃப்ரம் வே நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு எந்த பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து உங்களுடைய உழைப்பு தான் காரணம். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவை அவருடைய படம் பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடுவேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு. அண்ட் அவரே சொல்லிட்டாரு, அவருக்கு பின்னாடி வந்து பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர்ஸ் அ உமன் சொல்லுவாங்க. ஸோ ஆர்த்தி இருக்கிறாங்க. இட்ஸ் கிரேட் டு ஹாவ் அ பெட்டர் ஹாஃப் லைக் யூ. இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். விஷிங் போத் ஆஃப் யூ lovely years ahead and God bless you. நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுனா, சினிமா துறையில் ஏற்கனவே துறையில் இருக்கிறவங்களே வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் இவர் அந்த எதிர் நீச்சல் அந்த பாட்டே அப்ளிகபிள் டு யூ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணி மனம் கவரும் இதாக வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்த்துருக்கீங்க. டெஃபினட்டாக நான் திரையுலகத்துக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் என்னென்னா, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங். எங்களுக்கு நம்ம இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் இருக்காங்க, எல்லாமே நாங்கள் விழிப்புணர்வு ரொம்ப ஈஸி. ஆனால் பழக்கத்தை மாற்றுவதுங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ அந்த மீடியம் இருக்குது. அதை நல்லா பயன்படுத்துகிறீங்க. இன்னும் நிறைய பேர் எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி உங்கள் 2 பேருக்கும் நானும் கிருத்திகா சார்பிலும் இங்கே இருக்கிற அனைவர் சார்பிலும் எங்களோட நல்வாழ்த்துக்கள் தருவேன். Ladies and gentlemen, let's give them a big round of applause for the favorite hero of the decade, Sivakarthikeyan.